ஹாய் கைஸ், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு சாரி எக்ஸாம் போயிட்டுருந்ததால் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருந்தேன். எக்ஸாம் சாட்டர்டே முடிஞ்சு அப்போ இது சண்டே வீடியோ போடல. விட்டு வாய்மொழி கிடையா, அதாவது இது சண்டே வீடியோலே போடல. நான் சண்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிருந்தேன். அது நேற்று ஒரு 1 hour 37 minutes வீடியோ போட்டோம்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ இதுக்கு நான் 1 வாரம் வீடியோ போடல. அது காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான். வர்ஷக்கா, கேஷவ் என் ஃப்ரெண்டு நினச்சிக்காதீங்க, அதாவது உங்களுக்கு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணி போட்டேன்னு வேறு வழி இல்லை. அதனால் நீங்கள் 2 பேரும் எனக்கு மன்னிச்சு விட்ருங்க இந்த இதில் மட்டும். அதுக்கப்புறம் நானும் க்ரெடிட்ஸ் கொடுத்துட்டேன் அந்த வீடியோ கீழே தேங்க்ஸ்ன்னு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸாம் நடக்காமல் மட்டும் தான் நடக்கும். இல்லைன்னா எல்லா நாளும் கிறிஸ்பாக ஒரு நல்ல கேம் பிளே கொடுக்குற ஒரு வீடியோ தான் நம்ம போடுவோம். அதை சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேசி முடிச்சாங்க. என்ன தம்பி நீங்கள் பின்னாடி ஒரு ஆள் இருக்குதுன்னு கூட தெரியாமல் இந்த மாதிரி அடி வாங்குறீங்களே. இந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் ஓசிக்கில் எவ்வளோ கிடைக்கும் எனக்கு. நான் இப்படி இருந்துக்கணும் தெரியுமா மாஸ். நீங்கள் பிச்சைக்காரனாக இருந்துக்கணும். அப்போ தான் எனக்கு இந்த எடிட்டர் வேலையை கொடுத்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. எடிட்டர் என் மாதிரி இவ்வளோ உண்மையாக வச்சுருக்க என்னவா. அதுவும் அந்த வீடியோலேயே 1 hour 30 கடைசி ஒரு 20 minutes தான் ஃபன்னாக இருக்கும். மிச்சம் 20 minutes ஒரு ஃபன்னாகவே அவ்வளோ ஃபன்னாக இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், ஃபன்னாக இருக்கும். ஆனால் மாஸ் மசாலா அதுக்கப்புறம் தான் செகண்டரி தான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 1 hour 37 minutes ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது, ஜாலியாக கதை அடிக்க வீடியோ நம்ம போட ட்ரை பண்ணுறோம். ஏன்னா நம்ம இப்போ போகிறது கமெண்ட்ரி மட்டும் தான். அதுவும் நம்ம இந்த எடிட்டர் பையன் வேறு கேம்பியா அப்பப்போ கூட்டுவான். அதாவது 4 பேர் பண்ணுறப்போ ஜாலியாக இருக்கும். ஸோ அதே தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் இப்போ கிராணி கேமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதாவது கிராணி கேமில் போட்டு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். கிராணி கேம் என்னது, ஃப்ரீ ஃபயர் விளையாட டைம் இல்லை எங்கேயும் கிராணி கேம் விளையாட. அதுவும் விளையாடினா கூட இந்த ஊத்தப்பள்ளி கிளவிக்கிட்டே போய் அடி வாங்கி சாக வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த இதை கிணப்பெலாம் ஒன்று போட தான் எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ நம்ம கிராணியில் எல்லா இதையும் ஃபஸ்ட்டு நம்மளோட பேட்டர்ன் தான் நான் இதை இப்போயே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கிராணி 1, கிராணி 2, கிராணி 3 நார்மல். நெக்ஸ்ட்டு கிராணி 2, கிராணி 1, கிராணி 2, கிராணி 3, கிராணி 4, அதுக்கப்புறம் கிராணி ட்வின்ஸு. இந்த 5 இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் ஹார்ட் மோடு, எக்ஸ்ட்ரீம் மோடு அந்த மாதிரி நம்ம போய் ட்ரை பண்ணலாம். அதுதான் எனக்கான பிளானு. அந்த பிளான் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாதுப்பா. அதுவும் இப்போ சொல்லி என்ன தம்பிங்க இப்படி தானே இந்த ஆட்டோக்கார தம்பி தானே நமக்கு. ஆமாம் வாஸ், இந்த ஆட்டோக்கார தம்பி உங்களுக்கு ஓஸ்கில் கொடுக்கவே இருந்தது. நீ எனக்கு கொடுக்கவே பிறந்திருக்காரு ராஜா. 100 ஆண்டு காலம் நல்லா இருப்பாய். அதுவும் இப்போ தான் நம்மளுக்கு வியூஸும் கொஞ்சம் நல்லாவே வருது. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பாஸ். வரன்னு சொல்லிட்டு 3 நிமிஷம் இன்ட்ரோலே நீங்கள் முடிச்சிங்க பாஸ். கண்டென்ட்லாம் இந்த மாதிரி பேசுவீங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியா எப்போ நம்ம வர போகிறோம் அப்படின்னு எதாவது காண்டே எஸ்கேப் ஆகாதீங்க. இதை ஒரு 30 செகண்ட். ஃப்ரீ ஃபயர் இந்தியா மோஸ்ட்லி IPL மே அப்போ தான் வரும். ஒரு அப்பவும் வரலன்னா என்கிட்ட என்னன்னு கேட்காதீங்க. அதாவது ஃபஸ்ட் இதெல்லாம் போஸ்ட் பண்ண 5 மாதம் ஆச்சு. ஆனால் அது வர்றதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. அதாவது அந்த டைமில் தோனி, அதாவது எல்லோரும் சொன்ன மாதிரி தான், தோனி தான் பிராண்ட் அம்பாசிடர். அப்போ IPL அப்போ அவர் நல்லா பீக்கில் இருப்பார். ஸோ அந்த டைமில் தான் மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது IPL தான் நம்ம கடைசி வைப்போம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ தான் வரும். அதுவும் இப்போ சொல்லுங்க. தம்பி இங்கே கொஞ்சம் அடி. என்ன தம்பி நீ எப்பயுமே எனக்கு அடி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி ஓசிக்கில். என்ன தம்பி நீங்கள் இந்த மாதிரி எஸ்கேப் பாருங்களே மாஸ். நீங்களும் அந்த கூட அந்த இடத்துல எஸ்கேப் தான் பாஸ் ஆகுங்க. யூட்டர் வாய் மூடி கிடையாது. நீ எனிமி தான் யூஸ் பண்ணணும். என்னையை ரோஸ் பண்ணிகிட்டு இருக்க மாஸ். எல்லாருக்கும் சமமாக செய்யணும் சொல்லி என்னைய சமமாக வச்சு செய்யாதடா. இன்னும் உடத்த மட்டும்தான் இருக்கேன் இந்த ஒக்கால் வாஸ். 1v3 பண்ணிட்டானா ஏன்டா அரைச்சொல்லா சொல்கிற. பண்ண மாட்டான்டா பாஸ். நீங்கள் பண்ணுவீங்களே. ஃபஸ்ட் நீங்கள் பாஸ்ன்னு சொல்கிறது நிறுத்து, எனக்கு அசிங்கமாக இருக்குது பாஸ். உங்கள் பேரை கேட்டால் ஊருக்கே தான் அசிங்கம், எனக்கு மட்டும் பார்த்து அசிங்கம். விட்டர் வாய முடியா. என்னையா நீ ரோஸ் பண்ணுற. இதுதானே நம்ம இன்னும் ஆட்டக்கார தம்பி. அதாவது ஒரு டபுள் கீழே அடித்து விட்டு 2-1 சினாரியோவில் நம்ம இருக்கோம். இன்னும் ஒரு 8 நிமிஷம் வீடியோ தான்.
அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இப்போவும் சொல்லிக்கிறேன், ஏப்ரல் 15லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் வந்து அவ்வளோ ரெகுலராக வீடியோ வராது. வந்தால் கூட வந்து வாய்ஸ் ஓவர் இல்லாமல் தான் வரும். அதையும் நான் இப்போயே சொல்லிக்கிறேன். ஆமாம், அட்வான்ஸாக நம்ம இப்போயே சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அப்போயே வந்துட்டு உங்கள்கிட்ட நான் வந்து சடன் சர்ப்ரைஸாக இருக்கக்கூடாது. உங்கள் வீடியோ யாருமே விரும்பியே பார்க்குறது ஷார்ட்ஸ் வீட்டில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறப்ப வழி இல்லாமல் தான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். அதுக்கு இந்த நேரம் உங்களுக்கு தேவையா பாஸ்? யாருடா நீ? எங்கேருந்துடா வர? இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டிருந்தா வந்துட்டு யூடியூப் சேனலே மூடிட்டு போயிடுவேன். பாஸ் மூடுங்க பாஸ். வாய் மூடிட்டு உட்காந்து எடிட் மட்டும் பண்ணியா? நீ ஏதாச்சும் கொஞ்சம் மீன் போட்டு பண்ணுவேன்னு பார்த்தா அதை பண்ணவே மாட்டேங்க. பாஸ் அந்த மாதிரி மீன் போட்டு பண்ணுறதுக்குன்னா வந்து என்னது 3 நாள் ஆகும். 3 நாள் வீடியோ போடாமல் இருப்பீங்களா? 3 நாள் 3 days ஒன்ஸ் வீடியோ போடாமல் இருக்கணும் என்றால் நீ ஆடியன்ஸ் கிட்ட தான் போய் கேட்கணும். நீ என்கிட்ட கேட்கக்கூடாது அந்த விஷயத்தை. ஸோ இனிமேல் நான் 3 நாள் ஒரு நல்ல எடிட்டிங் பண்ணி 3 நாளுக்கு வந்து ஒரு வாட்டி வீடியோ போடலாமா வேண்டாமான்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நம்ம எடிட்டர் அப்படி தான் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு, நம்ம நல்லா மீன் போட்டு பண்ணலான்னு. மீன்லாம் போட்டு பண்ணலாம், ஆனால் அதுக்கு 3 நாள் டைம் இருக்கணும்ல. மீன் போட்டு பண்ணுறதுக்கே ஒரு 3 hours ஆகிடும். அதுவும் அந்த ஃபோனில் வந்து எடிட்டிங் பண்ணால் ஹேங்காகிறது இன்னொரு ப்ராப்ளமு. ஸோ 3 hours ஆகிடும். ஸோ அதாவது பண்ணுறதுக்கே அதை நீ என்னதுன்னா ஸோ அப்போ நீ அவங்ககிட்டே சொல்லலாம்ல. யாரும் இல்லை. ஸோ அதாவது வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது என்னோடய மம்மி தான். மம்மி கிடையாது, யாரும் வந்தா பாஸ், அதுவும் தம்பி தான் பாஸ். என்ன பார்க்கவே இல்லை, யாரோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது என்னோடய தம்பி வந்து ஊழல் வேலை பார்த்துட்ருக்கான் இங்கே. ஸோ இனிமேல் நம்ம கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் அமைதியாக்கி பேசலாம், ஓகேயா? அது சொன்னக்கா கூட அடிக்க முடியாமல் அது ரோனில் மாடி சாவரியாடா. வெக்கமால ஹெட்டு விளங்கிடும். இந்த மாதிரினா இருந்ததா இன்ஸ்டால் பண்ணுற, அசிங்கப்படுத்துகிற. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மேஷப் வீடியோ மாதிரி நம்ம கிராணி தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் கிராணி வந்துட்டு எனக்கு அவ்வளோ டைம் இல்லை, அதையும் நான் இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இந்த இது நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி நான் மேலே தான் விளாட முடியும். மேலே தான் கிராணி விளையாடி வீடியோ போட முடியும். ஸோ அப்போ விளையாடி வீடியோ போடுவேன். மேலே விளையாடி கூட வந்துட்டு மேலே ஊரில் தான் இருப்பேன். இன்டர்நெட் இருக்காது. ஸோ இன்டர்நெட் இல்லாமல் இது வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஸோ மேலே வந்து வீக்லி ஒரு வீடியோ மட்டும்தான் வரும். ஸோ எப்படி ஜூனில் தான் அப்லோட் பண்ணோம். ஸோ ஜூனில் தான் கிராணியோட வீடியோனா வரும். ஸோ எல்லோரும் கிராணி யாரும் அப்லோட் பண்ணணும்னு சொன்னோடனே தலைக்கு மேலே குதிக்காதீங்க. அதை மட்டும் இப்போயே சொல்லிக்கிறேன். அதாவது இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது. அதுவும் இது வந்து ஒரு பழைய கேம்ப்ளே தான், புது கேம்ப்ளேலாம் இருக்குது. நம்மளே வந்து எப்போயுமே பழச மூலம் அப்லோட் பண்ணி அதுக்கு புதுசாக பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அதுதான் இந்த டாக்டிக் தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பாஸ் வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொன்னால் கம்பெனிஸுக்கெல்லாம் வெளியே சொல்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமாக இல்லை? நம்ம ஊழல் பண்ணிகிட்ருக்கீங்களே, கமெண்ட்டே கொடுக்க போடல. எடிட்டர் உனக்கு இது மட்டும் புரியும், இது என் பேஷன். அதுவும் இது நான் காசுக்காக பண்ணலை. இதை நான் வந்துட்டு என்னோடய ஒரு வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் மை எமோஷன்ஸ்க்காக தான் பண்ணுறேன். ஏன்னா பாஸ் மோஷனாக டேலண்ட் தான் பாஸ் பண்ணணும். யூடியூப் எதுக்கு பாஸ் போகிறீங்க? எடிட்டர் அந்த மோஷன் இல்லை, எமோஷன், உணர்வுகள் இது கூட தெரியாமல் இருக்கேன். உங்களை வெக்கமா இல்லை? உங்களுக்கு தான் எடிட்டிங் தெரியாமல் இருக்குது, என்ன எடிட்டிங் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை? பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. என்ன தம்பி நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க, பின்னாடி உள்ள ஆளை பார்க்கலையே, இந்த மாதிரி என்ன அர்த்தம் கவனிக்கலன்னு தான் அர்த்தம். இது கூட தெரியாமல் இருக்கீங்களா பாஸ்? என்னை ரோஸ்ட் பண்ண தனி யூடியூப் என்ன வேண்டாம், நீயே வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி விட்டுருவியாடா பாஸ். ரோஸ்னால் என்ன உங்களை வறுக்காத பாஸ்? நான் வறுக்கலப்பா, சொல்ல தான் செய்கிறேன். எடிட்டர் ஏதாச்சும் பண்ணி விட்ருவேன் போயிட்டு. பாஸ் ஏதாச்சும் பண்ணி விட்ருவீங்களா? போலீஸ் கேஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்ருவேன். இந்த வீடியோ தான் ப்ரூஃபு நீங்கள் த்ரெட்டன் பண்ணுறீங்கன்னு. ஸோ இப்போ புரியுதா? ஃபர்ஸ்ட்டு இந்த எடிட்டர் வேலை பார்க்க மாட்டான். ஃபஸ்ட்டு ஊரில் போன போல் இவனும் வேலை பார்க்க மாட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மக்கிட்ட காசு கேட்பேன். காசுன்னு இல்லை, ட்ரீட்டு கேட்பேன். நம்ம ஐயா ட்ரீட்டாக கேட்குறீங்க? வெரி பேட். என்ன பழக்கம் இதெல்லாம்? வெக்கமாக இல்லை உனக்கு? அதாவது இப்போ வந்து 3v2 சினாரியோ இது.
ஸோ இந்த வீடியோ நம்ம எப்படியாச்சும் இந்த டக்குன்னு முடிச்சிடணும். 12 நிமிஷம் டைமில் இருக்குன்னு காட்டுதில்ல, அது எப்படி டக்குன்னு முடிக்கணும்னு சொல்லுவீங்க 9 நிமிஷத்தில். டே எடிட்டர், யார் நீ? எங்கேருந்தியா வர? பாஸ், சென்னை பாஸ், புதுக்கோட்டை. நீ சென்னை புதுக்கோட்டை எங்கே இருக்குன்னு தெரியுமா? வாய்க்கு வந்தெல்லாம் வளருவியாடா பாஸ்? நீங்களும் தான் பாஸ் கண்டென்ட் கிடையாது, வாய்க்கு வளரலாம் வளருவீங்க. வேறு சொல்கிறேன்னா இப்போ பேசிப்பார் பாஸ். இப்போ நீ பேசிப்பார், பேசி தானே இருக்கேன். இப்போ பாரு, இவன் அப்படியே ஒரு அழுத்தி பிடிச்சி இன்னும் உரத்த மட்டும்தான் இந்த ஒக்கால் மட்டும் நாக் பண்ணி விட்டா வந்து வேலை பிடிச்சிச்சிட்டா. ஆடா தைரியம் தான் ஒக்காலு, உனக்கு ஒக்கை இல்லாத ஆளாக மாடி விட்ருவேன். சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த 1 hour அந்த ஒரு வீடியோ நேற்று அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த 1 hour 37 minutes வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருங்க. கண்டிப்பாக ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். எதுவும் என்னோடய பழைய டீம்ஸு, என் கசின் கூட வந்துட்டு அதை பேசினா பண்ணியிருப்பேன். ஸோ அது நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக கூட வேணால் ஒரு 15 minutes மட்டும் பார்த்தா போதும். என்னப்பா கெஞ்சிட்ருக்கீங்க? கெஞ்சல சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த எடிட்டர் மாதிரி திருண்டு பிடிச்சதாக இருக்காதீங்க. ஸோ அதே இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சு போகிறேன். பாய் கைஸ்.